என்னை பத்தி பேசுறார். அறநிலைத்துறையிலிருந்து பணத்தை எடுத்து கொடுத்தா எடப்பாடி பழனிசாமி கொதிக்கிறார். அறநிலையத்திலிருந்து நீங்க எடுத்து கொடுக்கணும் வேண்டாம்னு சொல்ல, ஆனா அதனால மாணவர் பாதிக்கப்பட்டுருவாங்க. மாணவருக்கு தேவையான திட்டத்தை முழுமையான நிதி அறநிலையத்திலிருந்து கிடைக்காது. ஏன்னா கல்லூரி வளர வளர கட்டணம் தேவை, அதுக்கு பல பிரிவுகள் புதுசு புதுசா உருவாக்க வேணும். அரசாங்க கல்லூரியா இருந்தா அனைத்து கிடைக்கும், ஆனா அறநிலையத்துறையில் இருந்தா நிதிகள் பெறுவது சிரமம், மாணவர்கள் பாதிக்கப்பட்டுவாங்க. மாணவர்கள் பாதிக்க கூடாது என்பதற்குத்தான் இதை நாங்க சுட்டி காட்டினேன். ஏன்னா ஏற்கனவே இன்னைக்கு பல்கலைக்கழகத்தில் இருந்த உறுப்பு கல்லூரியில் இருக்கிற மாணவர்கள் பாதிக்கப்பட்டான்னு சொல்லிதான் அரசு கலைக்கல்லூரி ஆக்கணும். அதே மாதிரி கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் இருக்கிற பாலிடெக்னிக் எல்லாம் பாதிக்கப்படான்னு சொல்லிதான் அதை அரசு பாலிடெக்னிக் கல்லூரி ஆக்கணும். அப்படிப்பட்ட நிலைமை அறநிலைத்துறையில் துவக்கப்படுகின்ற கல்லூரிக்கு வரக்கூடாது என்ற உன்னத நோக்கத்தோடு, உயர்ந்த நோக்கத்தோடு, மாணவனுடைய எதிர்காலம் கருதி அரசு கலைக்கல்லூரி துவங்கள் என்று தான் சொன்னனே ஒழிய வேண்டாம் என்று சொல்லவில்லை. வேண்டும் என்ற திட்டமிட்டு பொய் பிரச்சாரம் செய்கின்ற ஸ்டாலின் அவர்களே, ஏன் அரசாங்கத்தில் பணம் இல்லையா? திவாலாகி போச்சா? அரசாங்கத்திலிருந்து பணம் கொடுக்க பணம் இல்லையா? ஏன் அப்பாவுக்கு கடல்ல போய் பேரா வைக்கிறதுக்கு 82 கோடி இருக்குது. மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் கார் பந்தய நடத்துறதுக்கு 42 கோடி இருக்குது. அரசாங்கத்தை பணத்தில் எடுத்து ஊதாரித்தனமா செலவு பண்றதுக்கு பணம் இருக்குது. மாணவர்கள் கல்வி கற்பதற்கு அரசின் சார்பா கலைக்கல்லூரி கட்டும் சொன்னா நீங்க தவறா நினைக்கிறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். வேண்டுமென்ற திட்டமிட்டு தவறான அவதூறான செய்தி பரப்பிட்டு இது கடும் கண்டனத்துக்குரியது. மாணவருடைய எதிர்காலம் கருதி அவர்கள் மேலும் மேலும் உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும். அந்த அடிப்படையில் தான் அரசு கலைக்கல்லூரி வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்தோமே ஒழிய உங்களை போல ஏமாற்றுகின்ற கட்சி அதிமுக கட்சி இல்ல. மாணவர்கள் மீது அக்கறை கொண்ட கட்சி அதிமுக கட்சி.